நான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு கொடைக்கானலுக்கு வந்தா நீ சிந்து கூட ஜாலியா போட்ல சவாரி பண்ணிட்டு இருக்கியா? நீ சிவா கூட இருக்கிற கடைசி தருணம் அவ கொடைக்கானல் கூட்டிட்டு வந்ததே உன்னை இங்க வர வைக்கிறதுக்கு தான். உன் ஊர்ல உன்னை ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா இங்க என்னால உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கதை முடிய போதும். பைரவி, ஆறுமுகம் எங்கம்மா இருக்கான்? ரூம்ல தான் இருக்காரு. அவனை கொஞ்சம் கூப்பிடுமா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்க்கா. சொல்லு மகா. சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி இந்த தொல்லையை இங்க வந்து உட்காந்துருக்கப்போ. சொல்லு மகா, என்ன விஷயம்? எல்லாம் நம்ம எசக்கிய பத்தி தான்க்கா. என்ன விஷயம்னு சொல்லு. கேக்கே, இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல எந்த பொறுப்பும் கொடுக்காம இருந்தீங்க. இப்ப அவன் உங்க மருமகன் ஆயிட்டான். இனிமே அவனுக்குன்னு சில பொறுப்புகளை நீங்க கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன்க்கா. அப்பதானே எதிர்காலத்துல அவனால காயத்ரியை சந்தோஷமா பாத்துக்க முடியும். எசக்கிக்கு நான் என்ன பொறுப்பு கொடுக்கணும்னு நீ எதிர்பார்க்கிற? அக்கா, மாமா இருந்ததுக்கு அப்புறம் ஆறுமுகம் தான் வியாபாரத்துல உள்ள எல்லா வரவு செலவையும் பாத்துக்கிறான்.